பறந்துகிட்டு இருக்கிற ஃபிளைட்ல திடீர்னு இந்த பைலட் கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. உடனே ஃபிளைட் அட்டெண்டன்ட் எல்லாம் அவருக்கு சிபிஆர் பண்ணலான்னு அவருடைய ஷர்ட்டை கலட்டுறாங்க. பார்த்தா அவருடைய உடம்பு முழுக்க பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள தங்க பிஸ்கெட்டுகளை கடத்திக்கிட்டு போயிட்டு இருக்காரு. இந்த ஃபிளைட் அட்டெண்டன்ட்டுக்கெல்லாம் வேற 6 மாசமா சம்பளமே போடல. அதனால இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பிளான் போட்டு அந்த எல்லா தங்க பிஸ்கெட்டுகளையும் இவங்க எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஏர்லைன்ஸ்க்கு கால் பண்ணி பைலட் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சில நாள் கழிச்சு அந்த கோல்டு எல்லாத்தையும் ஒரு அடக்கு கடைக்கு எடுத்துட்டு போயிட்டு அதை அப்படியே நெருப்புல உருக்கி குட்டி குட்டியா பால் மாதிரி மாத்தி அதை அப்படியே சாக்லேட்ல முக்கி எடுத்து அச்சசல் சாக்லேட் மாதிரியே ரெடி பண்ணி எல்லா கோல்டன் சாக்லேட்டுகளையும் சூட்கேஸ்ல வச்சு மறுபடியும் ஏர்போர்ட்டுக்கு எடுத்துட்டு வராங்க. ஏன் எடுத்துட்டு வராங்கன்னா அந்த பைலட் பண்ணிக்கிட்டு இருந்த ஸ்மக்லிங் வேலையை இப்ப இவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால இவங்களுக்கு ஏகப்பட்ட பணம் கிடைக்குது. அதை வச்சு அவங்க நினைச்சதெல்லாம் வாங்கிக்கிட்டு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க இப்படி திடீர்னு பணக்காரங்களா வாழ்றத பார்த்தா அவங்க கூடவே வேலை செய்யற இன்னொருத்தி சந்தேகப்பட்டு ஏர்லைனுக்கு கால் பண்ணி சொல்லிடுறா. அதனால மறுநாளே ஆபீசர்ஸ்லாம் இவங்களை பிடிச்சி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு லேடி அந்த சாக்லேட் எல்லாம் எடுத்து பிரிச்சு சாப்பிடுறாங்க. இவங்களுக்கு பயங்கர பதட்டமா இருக்கு. ஆனா ஒரு சாக்லேட்ல கூட கோல்டே இல்ல. ஏன்னா இது இவங்களுக்கு முன்னாடி